ரிஷப ராசி, ரிஷப லக்னம். ரிஷப ராசி, ரிஷப லக்னத்திற்கு ஒரு நல்ல அருமையான கார்டு. பட் ஆனால் ரிவர்ஸில் இருக்குது சேரட் கார்டு. ஸோ அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போயிட்டு வர மாதிரியான இந்த போக்குவரத்து விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திடீர்னு தோல்விகளோ, திடீர்னு விபத்துகளோ, இல்லை ஏதோ ஒரு கெட்ட செய்தியோ, ஏதோ ஒரு கெட்டது போல நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு, வீழ்ச்சி அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா தான் காட்டுறது. நல்ல கார்டு பட் ரிவர்ஸில் இருக்குது. அதனால ரிஷபத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ, ரிஷப ராசியோ இல்லை லக்னமோ இருக்கக்கூடியவங்க இந்த மாதத்தை கொஞ்சம் கொஞ்சம் கட்டுப்பாடோட, கொஞ்சம் ஜாக்கிரதையோட போகிற வர இடங்களில் கொஞ்சம் கவனமாக, வண்டி வாகனம் ஓட்டும் போது ரொம்ப பொறுமையாக, கொஞ்சம் நிதானமாக போகணும் அப்படிங்கிறது தான். அனுபவம் இல்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க. குறிப்பாக பணம் முதலீடுகள் ஏதாவது விஷயத்தில் அனுபவம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த என்ன ஆல்ரெடி தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் போயிட்டு இருக்கிறது ஓகே. புதுசாக ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாத ஒரு ஒரு ஃபீல்டுக்குள்ளே போய் ஃபினான்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதோ, இல்லை பெருசாக முதலீடு பண்ணுறதோ, இதை தேவையில்லாத இடங்களில் கடன் வாங்கி செய்கிறதோ விஷயங்கள்ல இந்த மாதம் இழுக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் அடுத்தவங்க பிரச்சனையில் தயவு செஞ்சு தலையிடாதீங்க. இந்த மாதம் ரிஷப ராசி, ரிஷப லக்னக்காரங்க அடுத்தவங்க விஷயத்தில் தயவு செஞ்சு தலையிடாதீங்க. கண்டிப்பாக பெரிய பிரச்சனைகள் வரும். அதனால் கவனமாக இருங்க. இல்லைனா வீண் பொல்லாப்புகள் இதெல்லாம் ஏற்படும். அப்படியே வாழ்க்கை பயணமே திசை மாறின மாதிரியான உணர்வெல்லாம் ஏற்பட்டுரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நெடுந்தூர இல்லைன்னா தூரத்தை பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அப்படி இருந்தாலும் டிரைவர் போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரு காமன் பஸ்ஸு அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனை யூஸ் பண்ணுங்கள். ஸோ சரணாகதி அடைகிறது சரி, எல்லாம் இருந்தாலும் கடவுள் பார்த்துக்குவாருங்கிற மாதிரி சரணாகதியோட அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் நிச்சயமாக ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு நல்ல விஷயங்களா இருக்கும்.